மக்களுக்கு வணக்கம். நான் பீப்புள்ஸ் பேக்லேருந்து குணாளன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சணல் பை பயிற்சி பெட்டகத்தில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சணல் பை தொழிலை கையில் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? அப்படி பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படும்போது நம்ம பயிற்சி பெட்டகம் பெரிய உதவி பண்ணுது. ஸோ இந்த பெட்டகத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது உங்களோட ஆர்வத்தையும் இந்த சணல் பை தொழிலுக்குள் நுழையணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மேம்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முயற்சியான இதை செய்கிறோம். ஸோ இப்போ முதல்ல எடுத்தோடனே சணல் துணி லேமினேட் பண்ணப்பட்ட ஜூட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லப்படுறது கொடுக்குறோம். அதுக்கடுத்து காட்டன் கேன்வாஸ் கொடுக்குறோம். இதுவும் லேமினேட் பண்ணப்பட்டது தான், ஜூட் மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அடுத்து நான் லேமினேட்டட் சணல் துணி கொடுக்குறோம். இதை சுருக்கு பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். முதுகில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பை வருது நம்ம சிலபஸில். அடுத்து காடா துணி தரோம் லைனிங் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் துணி பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஃபேப்ரிக் எல்லாமே ப்ளைனாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு டிசைன் இருக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த பேட்சை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் நீளமான ஜூட் ஃபேப்ரிக், அது பிரிண்டடாக இருக்கும். அது கசட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே மெட்டீரியல் கீழே வந்துடும். ஸோ இப்போ அடுத்து கைப்பிடி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த 3 பார்த்தீங்கன்னா கைப்பிடி கொடுக்கறதுக்காக இன்னர் ரோப்பு, வெளியில் வைக்கிற கயிறு அது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரோப்புன்னு சொல்லுவோம். இது பார்த்தா பின்னப்பட்ட மாதிரி இருக்கும். இதுவும் காட்டன் தான். அப்புறம் இது நம்ம பென்சில் பவுச் பண்ணும்போது டேப் காது மாதிரி வைப்போம், அதுக்காக கொடுக்கறது. அப்புறம் சுருக்கு பை பண்ணுறதுக்கான கயிறு இது. அப்புறம் கொஞ்சம் லேஸ் கொடுக்குறோம் நம்ம பேக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் வெல்க்ரோ கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்சம் டேப், காட்டன் டேப்ஸ்லாம் வரப்போகுது. இது 1 இன்ச்சு காட்டன் டேப்பு, ஹெவி. இதுவும் 1 இன்ச்சு தான், ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இந்த கார்னர் பிசுறு மடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 1.5 இன்ச்சு டேப்பு கைப்பிடி வைக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் நம்பர் 5 ஜிப்பர் கொடுக்குறோம். அடுத்து நீடில் த்ரெட்டர். இதில் ஊசியில் நூல் கோக்குறது கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக இருக்கும். அடுத்து ஒரு மார்க்கர் கொடுக்குறோம். அடுத்து கனெக்டர், அட்ஜஸ்டர். இது 2 கனெக்டர், அது அட்ஜஸ்டர்னு சொல்லுவோம், நடுவில் கம்பி இருக்கிறது. அடுத்து ஒரு ஊக்கு ஒன்று, சேஃப்டி பின்னு சொல்கிறது. இது ஒரு பெரிய சைஸில் இருக்கும் இது. அடுத்து ஒரு டாக் ஹூக்கு. இது கீ செயின் மாட்டுறதுக்கோ இல்லை ஒரு பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கோ நம்ம பையில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு கோல்டு கலர் 18ஆம் நம்பர் ஊசி ஒன்று கொடுக்குறோம். இதை உங்களோட மெஷினில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பயிற்சியை ஈஸியாக முடிச்சுக்கலாம், அதுக்காக கொடுக்கறது. அடுத்து ஒரு பெரிய கோணி ஊசி. அப்புறம் கொஞ்சம் ரன்னர் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு செட்டு மேக்னெட் பட்டன் வருது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெட்டல் ஃபிக்ஸ்சர்ஸில் வருது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே நம்மளோட பயிற்சி பெட்டகத்தில் ஒரு பாக்ஸில் போட்டு அவங்க வீட்டுக்கே நம்ம அனுப்பி வைக்கிறோம் போஸ்டல் மூலமாக. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம எத்தனை பை பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா 10 பைகள் பண்ண முடியும். 10 பை பண்ணி இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும். ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மேலே வாங்கிக்கிறதுனா ஏதாச்சும் ஒரு டீலர்கிட்ட வாங்கிக்கலாம். எங்கே டீலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே நம்ம நிறைய போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம இதை இந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்து செய்ய முடியுது அப்படின்னா அது காரணம் மக்கள் தான். அதனால் இந்த சமயத்தில் நான் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.